அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று வைகாசி மாதம் 14ஆம் தேதி 28/5/2025 புதன்கிழமை. வளர்பிறை துவிதியை திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் உள்ள நல்ல நாள் இன்று. இனி 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, காலையிலேயே பரபரப்புடன் காணப்படும் நாள் இன்று. பேச்சிலும் அனல் பறக்கும். குடும்பத்தினருடன் மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் நாளாகவும் இன்று இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று. கோபதாபங்களும் பரபரப்புகளும் பிற்பகலுக்கு பின் சரியாகி குடும்பத்தினருடன் வெளியில் சென்று மகிழ்ச்சியை கொண்டாடும் நாளாக இன்று இருக்கும். ஒரு சிலருக்கு மத்தியானத்துக்கு பின் சிறு பிரயாணங்களும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் முற்பகலை விட பிற்பகல் சாதகமான சூழலை உருவாக்கும் நல்ல நாள் இன்று. இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள், நல்ல செய்திகள் பிற்பகலுக்கு பின் நடக்கும் நாள். பணியில் இருப்பவருக்கு பகலில் பணிச்சுமை கூடினாலும் பிற்பகலுக்கு பின் மனமகிழ்ச்சி உண்டாகும் நல்ல நாள் இன்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாள் தான் இன்னைக்கு. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் என்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, காலையில் இருந்த மன அமைதி, மகிழ்ச்சி பிற்பகலில் காணாமல் போய்விடும் நாளாக இன்று இருக்கிறது. சிலருக்கு பணவரவு இருந்த போதும் பகை விரோதங்களையும் சங்கடங்களையும் உருவாக்கும் நாளாகவும் இன்று இருக்கும். இன்னும் சிலருக்கு சிறு உடல் உபாதைகள், கடன் உபாதைகள் வந்து விலகும் நாளாக இன்று இருக்கிறது. ஒரு சிலர் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்தும் நாளாக இன்று இருக்கும். காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று பிற்பகலுக்கு மேல் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நல்லது. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாளாக இன்று இருக்கும். நிர்வாக ஆதரவும் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் இன்றைக்கு இருக்கு. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு மேல் அனுகூலமாக நடக்கும் நல்ல நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்களாக இன்று இருக்கும். மிதுனம் லக்ன அன்பர்களே, பகல் பொழுதில் சோம்பலும் அசதியும் இருந்த போதும் பிற்பகலுக்கு பின் சரியாகி சுறுசுறுப்பும் மனமகிழ்ச்சியும் கூடும் நல்ல நாளாக இன்று இருக்கிறது. சிலருக்கு கைப்பொருள் கரையும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உறவுகள், நண்பர்கள் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று இருக்கும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் பிற்பகலில் அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாள் தான். சிலருக்கு பிள்ளைகளாலும் மனமகிழ்ச்சி ஏற்படும் நல்ல நாள். பணியில் இருப்பவருக்கு முற்பகலில் சோம்பல் இருந்தாலும் பிற்பகலில் சுறுசுறுப்பு மற்றும் மனமகிழ்ச்சி இருக்கும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலில் அனுகூலமான போக்கு இருக்கும் அற்புத நாள் இன்று. கடகம் லக்ன அன்பர்களே, இன்றைய நாள் நன்மை தீமை கலந்த பலன்களாகவே இருக்கிறது. ஒரு சிலருக்கு கை கெட்டியது வாய் கேட்டவில்லை என்பது போல் இருக்கும். சிலருக்கு விரயங்களும் தண்ட செலவினங்களும் இன்று இருக்கலாம். ஒரு சிலருக்கு மத்தியானத்திற்கு மேல் உடல் உபாதைகள் வந்து மருத்துவமனை சென்று வரவும் வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கும் இளைய பருவத்தினர் மத்தியானத்திற்கு மேல் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. பிரயாணங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். வேலையில் கவனம் தேவைப்படும் நாள் இன்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் செலவினங்கள் உள்ள நாளாக இன்று இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட் துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் இல்லாத நாளாக இன்று இருக்கிறது. சிம்மம் லக்ன அன்பர்களே, மத்தியானம் வரை பொறுப்புகளும் தொழில் சிந்தனைகளும் மேலோங்கி இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. குடும்பத்தினருடன் கூட நேரம் செலவிட இன்று இயலாது. பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மத்தியானத்திற்கு பின் கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு. சிலர் குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவீர்கள். உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமும் சிலருக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாள் தான். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மத்தியானத்திற்கு பின் உற்சாகம் பொங்கி வெளியும் நாளாக இன்று இருக்கும். பணியில் இருப்பவருக்கு முற்பகலில் பணிச்சுமை இருந்தாலும் பிற்பகலில் மனமகிழ்ச்சி இருக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் உள்ள நாள்
நாள் தான் என்று வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், தரகு, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மத்தியானத்திற்கு பிறகு அனுகூலமிக்க அற்புதமான நாள் என்று. கன்னிலக்கண அன்பர்களே, காலையிலேயே குடும்பத்தினருடன் கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு. தந்தையின் ஆதரவும் பிள்ளைகளின் ஆதரவும் மன மகிழ்ச்சி தரும் அற்புதமான நாள் இன்று. சிலர் பிள்ளைகளாலும் பெருமிதம் அடைவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை மத்தியானத்திற்குள் முடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. பணியில் இருப்பவருக்கு பகலில் சற்று சோம்பல் இருந்தாலும் பிற்பகலில் சுறுசுறுப்பும் கூடுதல் பொறுப்பும் நிர்வாக ஆதரவும் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான நாள் இன்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் மத்தியானத்திற்கு மேல் உற்பத்தி பெருக்கம் உள்ள நல்ல நாள் இன்று. பொருள் வரவும் உள்ள நாளாகவும் இன்று இருக்கிறது. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் இன்று. துலாம் லக்ன அன்பர்களே, காலையிலேயே மறதி, தடுமாற்றம், படபடப்பு இருந்த போதும் பிற்பகலுக்கு பின் எல்லாம் சரியாகி மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் நல்ல நாள் என்று. மத்தியானத்திற்கு பின் குடும்பத்துடன் சில கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள். தந்தையின் ஆதரவு, பிள்ளைகளின் போக்கும் மனமகிழ்ச்சி தரும் நல்ல நாள் இன்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மத்தியானத்திற்கு மேல் அனுகூலமான போக்கை தரும் அற்புத நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு கடின உழைப்பும் சோம்பலும் சோர்வும் இருக்கும் நாள் இன்று. நிர்வாக ஆதரவும் அனுகூல போக்கை தராது. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று சாதகமற்ற நாளாகவே இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் இன்று. விருச்சகம் லக்ன அன்பர்களே, கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று. காலையில் இருக்கும் மனமகிழ்ச்சி பிற்பகலில் கரைந்து விடும் நாளாக இன்று இருக்கிறது. போக்குவரத்துகளிலும் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து விலகலாம். பிள்ளைகளுடனும் பெரியோர்களுடனும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் ஏதேனும் இருந்தால் மத்தியானத்திற்குள் முடித்துக் கொள்வது நல்லது. காதலிக்கும் இளைய பருவத்தினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாள் இன்று. வேலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் காலையில் சாதகமான சூழல் இருந்தாலும் மாலையில் திடீர் செலவினங்களும் பழுது பார்ப்பு, பராமரிப்பு செலவினங்களும் வந்து விலகும் நாளாக இன்று இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட் துறையை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக இன்று இருக்கும். தனுசு லக்ன அன்பர்களே, சலிப்பும் சங்கடங்களும் மத்தியானம் வரை இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. மத்தியானத்திற்கு பின் உறவுகள், நண்பர்கள் வருகை மனமகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல நாள் இன்று. கணவன் மனைவி உறவிலும் காலையில் இருந்த சச்சரவுகள் மாறி மாலையில் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தான் இன்னைக்கு. காதலிப்பவர்களுக்கும் காலையில் இருந்த கோபம் மாறி மாலையில் சமாதான போக்கு இருக்கும் நல்ல நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் பகலில் மனமகிழ்ச்சியும் இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான நாள் தான் இன்னைக்கு. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாள் இன்று. மகரம் லக்ன அன்பர்களே, சோம்பலும் ஓய்வும் கலந்து இருக்கும் நாளாக இன்று இருக்கும். ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள். சிலருக்கு பிள்ளைகளுடைய ஆதரவும் கிடைக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு. இன்னும் சிலர் பிற்பகலில் உடல் உபாதைகளை சந்திக்கும் நாளாகவும் இன்று இருக்கும். கடன் உபாதைகள், பகை விரோதங்கள் சிலருக்கு வரலாம். தம்பதியர்களுக்குள் காலையில் இருந்த மனமகிழ்ச்சி மாலையில் மறைந்து விடலாம், எச்சரிக்கை தேவை. காதலிக்கும் இளைய பருவத்தினர் பிற்பகலில் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. பணியில் இருப்பவருக்கு சோம்பலும் பணிச்சுமையும் கூடும் நாளாக இன்று இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் தான் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு பின் சாதாரணமாக இருக்கும் நாளாக இன்று இருக்கும். கும்பம் லக்ன அன்பர்களே, பகலில் மனப்பதற்றமும் தடுமாற்றமும் மறதியும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிள்ளைகளாலும் தொல்லை இருக்கும். மத்தியானத்திற்கு மேல் அதே பிள்ளைகளாலும் நன்மைகளும் ஆதரவும் இருக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை மத்தியானத்திற்கு மேல் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. காதலிக்கும் இளைய பருவத்தினரும் மாலை நேரத்தில் சந்திப்பது மனநெகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல நாள் இன்னைக்கு. பணியில் இருப்பவருக்கு
பகலில் பரபரப்பும் படபடப்பும் இருந்த போதும் மத்தியானத்திற்கு மேல் மனநிறைவு இருக்கும் நல்ல நாள் தான் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவு உள்ள நல்ல நாள் தான் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் என்று. மீனம் லக்ன அன்பர்களே, சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது. இன்னும் சிலருக்கு வெளியிடங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் நாளாகும் இன்று. வீட்டுக்கு தேவையான பொருள்களை சிலர் வாங்கி குவிப்பீர்கள். இன்னும் சிலருக்கு மண்மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாகவும் இன்று இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் சிலருக்கு இருக்கும். மத்தியானத்திற்கு மேல் சிலருக்கு உடல்நல குறைவு வந்து விலகலாம். போக்குவரத்துகளிலும் சற்று எச்சரிக்கை தேவை. காதலிக்கும் இளைய பருவத்தினர் சந்திக்காமல் இருப்பது நல்லது. பணியில் இருப்பவருக்கு திடீரென்று பணிச்சுமை கூடும் நாளாகவும் இன்று இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவு உள்ள அற்புதமான நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு மத்தியானத்திற்கு மேல் சாதகமற்ற நாளாக இன்று இருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.